கொல்கத்தாவில் உள்ளது கஸ்பா நகரம். இங்குள்ள பிரபலமான ஓட்டல் ஒன்றின் 4வது மாடியில் உள்ள அறை ஒன்றில் இளைஞர் ஒருவர் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அறைக்குள் சென்று ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த இடமே அலங்கோலமாக கிடந்திருக்கிறது. துண்டால் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் நிர்வாணமாக ஒரு ஆண் சடலம் கிடந்திருக்கிறது. தலையின் பின்பகுதியில் பலத்த இரத்த காயம் இருந்துள்ளது. சடலத்தை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சடலமாக மீட்கப்பட்டவர் ஆதர்ஷ் லோசால்கார். 33 வயதான இவர் ஒரு பட்டய கணக்காளர். மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள பிர்பூம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். கொல்கத்தாவில் நண்பர்களோடு அறை எடுத்து தங்கி ஆடிட்டராக வேலை செய்து வந்திருக்கிறார். சென்ற 21ஆம் தேதி இரவு ஆதர்ஷ் கஸ்பாவில் உள்ள ஹோட்டலில் 2 அறைகளை ஆன்லைன் மூலம் புக் செய்திருக்கிறார். இரவு 9 மணியளவில் ஆதர்ஷ், ஒரு பெண், ஒரு ஆண் என மொத்தம் 3 பேர் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த ஜோடி 2 அறைகளில் ஒன்றுக்கு சென்றுவிட்டு சிறிது நேரத்தில் மீண்டும் ஆதர்ஷின் அறைக்கு திரும்பியிருக்கிறது. 5½ மணி நேரமாக ஆதர்ஷோடு அறைக்குள் இருந்த அந்த ஜோடி அதிகாலை 2:30 மணியளவில் ஹோட்டலை விட்டு வெளியேறி இருக்கிறது. அடுத்த நாள் காலையில்தான் ஆதர்ஷ் சடலமாக கிடப்பது ஹோட்டல் ஊழியர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆதர்ஷ் மரணத்தில் அவருடன் வந்த ஜோடிக்கு தொடர்பிருப்பதை உணர்ந்த போலீசார் அவர்களை தேடி வந்திருக்கிறார்கள். அடுத்த நாள் அந்த ஜோடி வழக்கறிஞர் மூலம் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் ஆதர்ஷுக்கு என்ன ஆனது என்ற உண்மை தெரிய வந்திருக்கிறது. காவல் நிலையத்தில் சரணடைந்தவர்கள் கமல் சஹா, தர்வோ மித்ரா. இருவருக்கும் வயது 20. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரே பள்ளியில் படித்திருக்கிறார்கள். 2 குடும்பத்துக்கும் நல்ல பழக்கம் உள்ளது. தற்போது கொல்கத்தா டம்டம் என்ற பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து வந்துள்ளனர். தர்வோ மித்ரா ஆன்லைன் ஆப் ஒன்றில் டெலிவரி பாயாக வேலை செய்து வந்திருக்கிறார். கமல் சஹா சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர் என்று சொல்லப்படுகிறது. இருவரும் ஆன்லைன் டேட்டிங் ஆப் ஒன்றில் கணக்கு தொடங்கி பலருடன் பேசி பழகி வந்திருக்கிறார்கள். அப்படித்தான் ஆதர்ஷின் அறிமுகம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. சம்பவம் நடப்பதற்கு முந்தைய நாள்தான் ஆதர்ஷோடு ஆப் மூலம் கமல் சஹா பேசியிருக்கிறார். அடுத்த நாளே ஹோட்டலில் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதர்ஷ் அறையில் மூவரும் சந்தித்திருக்கிறார்கள். ஆன்லைன் மூலம் உணவு ஆர்டர் செய்யப்பட்டிருக்கிறது. மது விருந்து நடந்திருக்கிறது. இந்த பார்ட்டிக்காக லிவின் ஜோடி ஆதர்ஷிடம் கட்டணம் வசூலித்திருக்கிறது. பார்ட்டி நடந்து கொண்டிருந்த போதே மேலும் பணம் வேண்டும் என கமல் சஹா கேட்டிருக்கிறார். விடிந்ததும் பணம் தருவதாக ஆதர்ஷ் கூறியதை அவர்கள் ஏற்கவில்லை. இதனால் 2 தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது நடந்த அடிதடியின் போது ஆதர்ஷை கீழே தள்ளியதில் தலையில் அடிபட்டு அவர் இறந்துவிட்டதாக லிவின் ஜோடி போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறது. ஆனால் போலீசாருக்கு அவர்களின் வாக்குமூலத்தில் நம்பிக்கை இல்லை. காரணம், நடந்திருப்பது ஒரு திட்டமிட்ட படுகொலை. கமல் சஹாவும் தர்வோ மித்ராவும் டேட்டிங் ஆப் மூலம் சபல மனம் கொண்ட ஆண்களுக்கு வலை வீசுவது வழக்கம். அப்படி சிக்குபவர்களை ஹோட்டலுக்கு அழைத்து வந்து அவர்களுடன் பார்ட்டி நடத்துவார்கள். இதற்காக பணம் வசூலித்திருக்கிறார்கள். சில நேரங்களில் அந்த பார்ட்டி அந்தரங்க ரீதியிலும் நடந்ததாக சொல்லப்படுகிறது. தங்கள் வலையில் சிக்கிக் கொள்பவர்களை அந்த ஜோடி பிளாக்மெயில் செய்து பணம் பறித்துக் கொண்டு விரட்டி விடுவதாகவும் கூறப்படுகிறது. ஆதர்ஷ் விஷயத்திலும் அதுதான் நடந்திருக்கிறது. லிவின் ஜோடி அவரை மிரட்டியதும் ஏற்பட்ட தகராறு ஒரு கட்டத்தில் உக்கிரமடைந்ததால் கமல் சஹாவும் தர்வோ மித்ராவும் சேர்ந்து ஆதர்ஷின் பின்பக்க தலையில் ஆயுதத்தால் தாக்கியிருக்கிறார்கள். அவர் சரிந்து விழுந்ததும் காலை துண்டால் கட்டி கழுத்தை நெரித்துக் கொன்றிருக்கிறார்கள். பிறகு அவரிடமிருந்த 1500 ரூபாய் பணம், ஏடிஎம் கார்டு, 2 செல்போன் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு ஹோட்டலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். ஆதர்ஷின் செல்போனை ஃபார்மேட் செய்து அவரின் சிம் கார்டை தங்களது செல்போனில் மாற்றி அதன் மூலம் ஏடிஎம் கார்டின் பின் நம்பரை மாற்றி வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுத்திருக்கிறார்கள்.
இரவு முழுவதும் கஸ்பா நகரத்தை சுற்றி வந்த லெவின் ஜோடி போலீசார் தங்களை அடையாளம் கண்டு தேடுவதை அறிந்ததும் அடுத்த நாள் வழக்கறிஞர் ஒருவரை சந்தித்து நடந்ததை கூறி காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். இந்த ஜோடி இதே பாணியில் எத்தனை பேரை ஏமாற்றியிருக்கிறார்கள், எவ்வளவு பணம் பறித்திருக்கிறார்கள் என்ற கோணத்தில் போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.